ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, நீங்க காதலிக்கக்கூடிய நபர் உங்களையே கதி அப்படின்னு தேடி வந்து உருகி பேச வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரு மந்திரம். இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாந்திரிகம் ஓரியன்டட். ஸோ நான் மாந்திரிகம் எனக்கு பண்ண மாட்டேன், பிடிக்காதுன்னா இது வேண்டாம் உங்களுக்கு. ஆனா இப்ப நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அகத்தியரோட ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த அகத்தியர் மாந்திரிகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த அகத்தியர் மாந்திரிகத்துல நம்ம ஆசைப்படக்கூடிய நபர் இது வந்து மோஸ்ட்லி எதுக்காக கொடுத்தாங்கன்னா கணவன் மனைவிக்காக. அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா திரும்பியும் கணவன் மனைவி தேடியோ அல்லது மனைவி கணவனை தேடியோ வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு முறை தான் இந்த முறை. இதுல வந்து மெயின் லீடிங்கா இருக்கிறது வெறும் மந்திரம் மட்டும்தான். அதனாலதான் உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன். ஆனா இது உங்களுக்கு ரொம்ப வேகமா வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இதுக்கு நீங்க தொட்டால் சுருங்கி பயன்படுத்தலாம். தொட்டால் சுருங்கி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இதோட வீரியம் வந்து 48 நாட்களுக்குள்ளாரே உங்களுக்கு கிடைக்கும். தொட்டால் சுருங்கி இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 48 நாட்கள் நீங்க பண்ணியே ஆகணும். அதாவது அவங்க உங்ககிட்ட வந்துட்டாங்க, பேசிட்டாங்க, பழைய மாதிரி எங்கிட்ட நல்லா இருக்கிறாங்கனாலும் நீங்க 48 நாள் பண்ணணும். அதே போல ஒன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்க வந்து மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களை விட்டு அவங்க போயிருக்காங்கன்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட பிடிக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக போயிருக்காங்க. நீங்க அந்த குணத்தை மாத்தாமல் எதனால அவங்க உங்களை விட்டு போனாங்களோ திரும்பியும் அதே மாதிரி நீங்க நடந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நான் என்ன முழுசா மாத்திக்கிட்டேன், அவங்க ஆசைப்பட்டபடிதான் நான் இப்ப இருக்கிறேன்னா நீங்க நிச்சயமா இதை பயன்படுத்தலாம். இதை யாரு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லாத்தையுமே அறகுறையா பாதிலே விடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான நபர் இதை பண்ணவே கூடாது. ஒன்ஸ் நான் பண்றேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணா முழுசா முடிக்கிறக்கூடிய நபர் பண்ணலாம். இதுல எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. இது வந்து உருமுறை சார்ந்தது தான். ஸோ தைரியமா பண்ணலாம். வீட்லயே நீங்க பண்ணலாம். பெரிய பூஜை இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா பண்ணும்போது உடல் மனசுத்தோட பண்ணுங்க. பண்ணக்கூடிய நாட்கள் அதாவது 48 நாட்கள் நீங்க பண்றீங்கன்னா அசைவ உணவு துளி கூட தொடக்கூடாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா போதை வஸ்துக்கள், போதை பொருட்கள் இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே இருக்கக்கூடாது. உங்க மூளையை வந்து வேற விதமா செலுத்தக்கூடிய விஷயங்கள், அதாவது நீங்க ஒரு பாட்டை கேட்டீங்கன்னா அப்படியே உங்களை அந்த பாட்டை மெய் மறக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் நீங்க பண்ணக்கூடாது. ரொம்ப அடிக்ட் ஆகக்கூடிய கேம்ஸா இருந்தாலும் பண்ணக்கூடாது. உங்க மனதை வந்து நீங்க எந்த விஷயத்துக்காக பண்றீங்களோ அதை மட்டும்தான் கவனம் செலுத்துற மாதிரி இருக்கணும். அப்பதான் நடக்கும். முதல்ல தொட்டால் சுருங்கி எப்படி பயன்படுத்துன்னு சொல்லிடுறேன். இந்த மந்திரம் நீங்க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 3:20 3:30 மணிக்குள்ளார எழுந்து குளிச்ச பிறகு தொட்டால் சுருங்கி செடியை போய் 2 கையில நம்ம வணக்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழுத்தணும். தொட்டால் சுருங்கியோட முள்ளு உங்க கையில குத்தணும். குத்தும் போது மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க யாருக்காக பண்றீங்களோ அந்த நபர் உங்களை தேடி வந்து அவங்களே உங்ககிட்ட அவங்களோட காதலை தெரிவித்து உங்க மேல அன்பை சொல்லணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க ஆல்ரெடி உங்களை லவ் பண்ணி இருக்கணும். அதை விட்டுட்டு யாருன்னே தெரியாதவங்களுக்குலாம் பயன்படுத்தாதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. அவங்களே வந்து உங்ககிட்ட அவங்களோட லவ்வை சொல்லி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வேண்டின பிறகு நீங்க வந்து ஒரு 2 இலையை எடுத்து வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்க வந்து 48 நாட்கள் தொடர்ந்து பண்ணும். இது என்ன ஆகும், உயிர் சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னாவே அது வந்து பாத்தீங்கன்னா தொட்டால் சுருங்கி தான். அதனாலதான் தொட்டால் சுருங்கி செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா காம வர்தினி அப்படின்னு ஒரு பெயரே இருக்கு. அதாவது காம வர்தினா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம விரும்பினவங்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆகர்ஷண சக்தி. இப்ப நம்ம இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது வந்து மின்காந்த சக்தி ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கலாம். இந்த சக்தியை வந்து அதிகமா உள்ளறக்கூடிய ஒரு உயிரினம், ஒரு செடி அப்படின்னா அது இந்த தொட்டால் சுருங்கி தான். அதனாலதான் மாந்திரிகத்துல முதல் நிலை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தொட்டால் சுருங்கி செடியை தான் பயன்படுத்துவாங்க. இதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இந்த செடி வச்சு நீங்க பண்ணீங்கன்னா 100% 40 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். தொட்டால் சுருங்கி செடி இல்லைன்னா நீங்க உங்களோட எஃபோர்ட்டை ஹெவியா போடணும். அதாவது மந்திரங்கள் சொல்லும் போது முழு கவனமும் மைண்டை நெகட்டிவ் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அவங்க நான் அவங்களுக்கு பேசி 1 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, 4 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு, அவங்க கிட்ட என்னோட ஃபோன் நம்பரே இல்லை, அவங்க கிட்ட என் மெயில் ஐடியே இல்லை, அவங்க நினைச்சாலும் என்னை தொடர்பு கொள்ள முடியாது, நான் ஃபோன் நம்பரை மாத்திட்டேன் இப்படின்னு எதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. அவங்க வருவாங்க, உங்களுக்கு தேவைதான். அதை நீங்க நம்பினீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில அவங்க வருவாங்க, உங்களை தேடி நிச்சயம் கிடைப்பாங்க. அந்த நம்பிக்கையோட நீங்க பண்ணணும். அது இல்லை இது இல்லைன்னு நீங்க அவங்க வராம இருக்கிறதுக்கான காரணத்தை தேடாதீங்க. வர்றதுக்கான காரணம் தேடினீங்கன்னா மட்டும்தான் அவங்க உங்களை தேடி வருவாங்க. இதை மைண்ட்ல ஓகே அப்படின்னா நீங்க கன்டினியூ பண்ண ஆரம்பிங்க. எல்லாத்துக்கும் ஓகே நினைச்சிட்டு கன்டினியூ பண்ணுங்க, அப்பதான் முடியும். ஓகே, இதை நீங்க ஆரம்பிக்கக்கூடிய தினம் வந்து வியாழக்கிழமை தான் ரொம்ப சிறந்த நாள். வசியம், ஆகர்ஷணம் இது எல்லாத்துக்குமே சிறந்த தினமே வியாழக்கிழமை தான். இதை நீங்க என்ன நேரத்துல பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலை இல்லாட்டி மாலை எப்பனாலும் பண்ணலாம். காலையிலனா சூரியன் உதயமா இருக்கும் முன்னாடியும், மாலை அப்படின்னா சூரியன் மறைந்த பிறகும் நீங்க பண்ணணும். அதாவது பகல் டைம்ல பண்ணாதீங்க, சூரிய வெளிச்சம் இருக்கும்போது பண்ணாதீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க பூஜை அறையில போய் உட்காந்துக்கோங்க, ஒரு விளக்கு ஏத்துங்க.
விளக்கு ஏற்றின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு ஊதுபத்தி ஒரு 2 ஏற்றிட்டு விளக்கோட ஒளியை வந்து கண் சிமிட்டாமல் பாருங்க. விளக்கோட ஒளியை நல்லா பார்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கண்களை மூடும்போது உங்கள் மனக்கண்ணில் இந்த விளக்கோட ஒளி தெரியணும். மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த விளக்கோட ஒளி வச்சுக்கோங்க. அப்புறம் கவுண்டிங் ஒரு ஜபமாலை வாங்கிக்கோங்க. 108 ஜபமாலை வாங்கி வச்சுக்கோங்க. அதன் பிறகு கண்களை மூடிக்கிட்டு ஓம் சர்வ ஆதார க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் ஆகர்ஷண தூளி சர்வம், அவங்களோட பெயர் ஹீம் பட் ஸ்வாகா, இதான் உங்களுக்கான மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து மனசுக்குள்ளார சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம், ஆனா மனசுக்குள்ள சொல்லும் போது தான் இது உங்களோட ஆழ் மனசுல ரொம்ப வேகமா பதியும். 108 தடவை சொல்லணும். நான் மந்திரத்தை உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது ரொம்ப வேகமாவும் சொல்லக்கூடாது, ரொம்ப ஸ்லோவா சொல்லக்கூடாது, ஒரே ஃப்ளோல சொல்லணும். மந்திரத்தை சொல்லும் போது சீக்கிரம் 108 ஆகணும் அப்படின்னு ஹரிபெரியில இருக்கக்கூடாது. உங்களுடைய முழு கவனம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்கோட ஒளி உங்க நெற்றி போட்டுல நிறுத்திருக்கீங்க இல்லையா, அந்த ஒளியில உங்க கவனம் செலுத்தி நீங்க சொல்லணும். நீங்க அந்த பர்சனலா நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை சொன்னா மட்டும் போதும். உங்க முழு கவனம் அந்த ஒளியில வச்சுக்கிட்டு இந்த மந்திரம் சொல்லுங்க. இந்த மந்திரம் நீங்க ப்ராப்பரா சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சில சூப்பர் நேச்சர் பவர் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்க உடம்புல வந்து சில பவர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். லைக் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. என்னப்பா தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி சொல்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மாந்திரிக பழகும்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு நடக்க ஆரம்பிச்சு. நான் ஒரு பிளாக் சேனல் ஆரம்பிச்சிருப்பேன். சேனல் போய் பாருங்களேன். நான் ராஞ்சில் இருக்கும்போது என் வண்டி ரொம்ப அழுக்கா இருக்கும். இந்த செகண்ட் மழை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மழை வந்திருக்கும். இதெல்லாம் வந்து எதிர்ச்சியா நடக்கிறதாவும் இருக்கலாம், இல்லை நம்ம சொல்றதுனால நடக்கிறதாவும் இருக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னனால தான் மழை வந்துச்சுன்னு நான் சொல்ல விரும்பல. பட் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், என்னோட நம்பிக்கை. அந்த மாதிரி நீங்க நம்புனீங்க அப்படின்னா நடக்கும். நீங்க ஒரு விஷயத்தை நம்பினால் அந்த விஷயம் உங்களுக்கு 100% நடக்கும். ஸோ டிபெண்ட் ஆன் உங்களோட நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வைத்து நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். 48 நாட்கள் இடைவிடாமல் தொடர்ந்து பண்ணியே ஆகணும். உடல் மற்றும் மனசுத்தத்தோட பண்ணணும். ஆண்கள் மறக்காம இதை பண்ணுங்க. தொட்டால் சுருங்கி செடி ஒரு 2 இலையாவது சாப்பிட்டு பாருங்க. அப்ப அதோட சக்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும். இதை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வசியத்தன்மை உங்க உடம்புல நல்லா ஏறும். அந்த வசியத்தன்மையோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும்னா உங்களை யாராவது பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அட்ராக்ஷன் ஆவாங்க. அந்த தன்மை அந்த ஃபீல் இதை உங்களுக்கு கொடுக்கும். இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். மந்திரத்தை ஒரு பர்சன் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். நிறைய டைம் நான் யூஸ் பண்ணிக்கலாம், இப்ப இல்லைனா அப்புறம் நினைக்காதீங்க. அப்படிலாம் பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு மந்திரம் தானே, எத்தனை தடவை வேணாலும் சொல்லிட்டு போய்க்கலாமே அப்படின்னு நினைச்சு 2வது தடவை ஒர்க் அவுட் ஆகலன்னு புலம்புவாங்க. ஒரு தடவை நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் முயற்சி பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது. மந்திரத்துக்கு சாப நிவர்த்தி கிடையாது. ஸோ நீங்க கவலையே பட வேண்டாம். ஏன்னா இதுக்கு சாப நிவர்த்தி எல்லாம் பண்ணுமா அப்படின்னு எதுவும் கேட்காதீங்க. சாப நிவர்த்தி இல்லை. ஆனா தொட்டால் சுருங்கி செடிக்கு சாப நிவர்த்தி இருக்கு. மூலிகை சாப நிவர்த்தின்னு பேரு. அது எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொட்டால் சுருங்கி செடி முதல்ல உங்க வீட்டுல கொண்டு நட்டுங்க. நட்டு வச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விபூதி தண்ணீர் எடுத்துட்டு அந்த விபூதி வந்து பாத்தீங்கன்னா தொட்டால் சுருங்கி செடிக்கு சுத்தி ஒரு 3 தடவை சுத்தி ஓட்டு தண்ணி கையில ஊத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓம் மூலிகை தேவா உன் உயிர் உன் உடலில் நிற்க ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியில கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 27 முறை தண்ணி ஊத்திட்டு அதன் பிறகு வந்து மனதார நான் உன்னை இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான், அதாவது நீங்க யாருக்காக வரக்கிறீங்களோ அவங்களோட பேரை சொல்லி நான் உன்னை இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் உன்னை பயன்படுத்த போறேன், எனக்கு இதுக்கு நீ உதவி செய்யன்னு சொல்லி ஒரு தியானம் மாதிரி அந்த செடிகிட்ட அழுது கதறி கேட்கணும். நீங்க கேட்கிற விதத்துல அந்த செடி வந்து பாத்தீங்கன்னா மனமுகுந்து அதோட உடல்ல அந்த சக்தியோட உங்களுக்கு கொடுக்கும். நீங்க கேட்கலாம், செடி நம்ம பொறிச்ச அதோட சக்தி என்ன எல்லாமே போயிட போது, அதுகிட்ட போய் அதுக்கு என்ன நம்ம சொல்ற கேட்கவா போகுதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா கேட்கும். இது பேர் தான் சாப நிவர்த்தி. இதை முழுமையா தெரிஞ்சவங்களுக்கு இதோட வேல்யூ புரியும். ஸோ நான் சொன்ன முறையில் நடக்கணும்னா நீங்க அந்த மாதிரி கேட்டுட்டு பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு ரிசல்ட் 100% இருக்கும். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க.